சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ், ஊடக ரசிகர்களே, சர்க்கரை நோயை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். நான் மக்கள் தொலைக்காட்சியிலே துவங்கி 2011 இருந்து இன்று வரையில் ஏராளமான சமூக ஊடகங்களிலே நீரிழிவை பற்றி பேசியிருக்கிறேன். அதில் 2019 ராசிபுரத்துக்கு பக்கத்தில் பட்டணம் என்கின்ற ஊரில் பேசிய ஒரு எந்த மேடை ஏற்பாடும் இல்லாத ஒரு மக்கள் எல்லாம் கிரிவலம் வருகிற ஒரு இடத்துல பேசிய ஒரு நிகழ்ச்சி, அது வைரலாகி உலகம் முழுதும் பரவி உலகம் முழுதும் இப்படி ஒரு மருத்துவம் இருக்கிறது என்பதை புரிய வைத்தது. சித்தர்கள் ஒன்று சொல்றேன் பாருங்க, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தர் இலக்கியத்தை படித்தவன் நான். சித்தர் இலக்கியத்தில் இருக்கிற பல்வேறு பாடல்கள் என் தாய் தாலாட்டாக பாடி எனக்கு மனப்பாடமாகும். இந்த சித்தர் இலக்கியத்திலே உண்மையான ஆர்வமும் ஈடுபாடும் நம்பிக்கையும் இருந்ததுனால அந்த உயர்ந்த இலக்கியத்தை நான் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு படித்து 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 எனக்கு அப்படியே மனனமாகிவிட்டது. 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால நான் ஊடகத்தில் பேசுவேன், சமூக ஊடகத்தில் இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லுவேன். அதற்காக என்ற படித்து இல்லை, அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறை அருள், சித்தர்களுடைய வாழ்த்து, இவைகளையெல்லாம் கற்றுக்கொள்ள வைத்தது. இந்த சித்தர்களை உலகுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நேரம் வந்தது. இந்த டிஜிட்டல் மீடியா வளர்ந்தது. இந்த டிஜிட்டல் மீடியா நேரத்தில் சித்தர் இலக்கியத்தை தெரிந்திருக்கிற அறிந்திருக்கிற ஒருவன் அவைகளை மக்களுக்கு சொல்லுவதற்கு அமைந்தது. இதெல்லாம் நேச்சர், இயற்கை தந்த வரப்பிரசாதம், அப்படிதான் சொல்லுவேன் நான். அன்றைக்கு முளைக்கட்டிய வெந்தயத்தை பற்றி பேசினேன். லட்சக்கணக்கானவர்கள் என்று சொல்வதை விட கோடிக்கணக்கானவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ பேர் இடத்துல வந்து அவருடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். குடும்பமாக நாங்கள் வெந்தயத்தை கையாளுகிறோம், மலச்சிக்கலுக்கு கையாளுகிறோம், ஆன்ம குறைபாட்டுக்கு கையாளுகிறோம். இன்சுலின் போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இன்சுலின் போடுவதை நிறுத்திவிட்டோம். நீங்கள் சொன்னது போல வெந்தயத்தை சாப்பிட்டால்தான் 12 மணி நேரம் ஊற வைத்து 36 மணி நேரம் முளை கட்டி 1 அங்குல நீளம் முளைத்திருக்கிற வெந்தயத்தை சாப்பிடுவதனால்தான் அந்த பலன் கிடைக்கிறது. வெந்தயத்தை வறுத்து சாப்பிட்டா அது கிடைக்கல. வெந்தயத்தை ஊற வச்சு அப்படியே சாப்பிட்டு தண்ணியை குடிச்சா அது கிடைக்கல. வெந்தயத்தை ஊற வச்சு தண்ணியை குடிச்சா அது கிடைக்கல. வெந்தயத்தை நெய் போட்டு வறுத்து சாப்பிட்டா அது கிடைக்கல. இப்படியெல்லாம் கையாண்டு பார்த்து பலன் இல்லை என்று சொல்லவர்கள் ஒருவர் கூட எனக்கு பலன் இல்லை என்று சொல்ல முடியாத ஒரு செய்தி ஆய்வினாலே கண்டறிந்து உங்களுக்கு சொன்னேன். அது ஒரு ஒற்றை மூலிகை. அதுபோல இன்னொன்று சொன்னேன், தொட்டாச்சினிங்கி. சித்தர்கள் தான் மேக நீரை தடுக்க முடியும் என்று சொன்னவர்கள். நான் மலேசியா சென்றிருந்த போது அங்கே ஒரு விடுதியிலே சாப்பிட்டு விட்டு வெளியில வந்து லங்காவியிலே சாப்பிட்டு விட்டு பில் கேட்டபோது அந்த விடுதியிலே அந்த வெயிட்டராக இருந்தவர் பில்லை கொடுக்கவில்லை. நான் பணம் கட்டிவிட்டேன் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டதற்கு, உங்களால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எங்கள் பகுதியில் இருக்கிற தொட்டாச்சினிங்கை எல்லாம் நான் காலி செய்து விட்டேன், நீங்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு தொட்டாச்சினிங்கை நான் அரைத்து வந்து உலர்த்தி பொடி செய்து சூரணமாக செய்து 3 வேளை சாப்பிட்டதனுடைய விளைவு எந்த மாத்திரையும் இல்லாமல் சக்கரை நோயும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். மேக நீரை தடுக்கும் மேதினியில் பெண் வசியமாக உண்ணி நல்கும், தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை துரத்தி விடும் தொட்டார் சினுங்கி அதுதான். தொட்டார் சினுங்கிக்கு என்னவா? மேக நீரை தடுக்கும், சக்கரை நோயை தடுக்கும்னு சொல்றாரு. குடும்பத்தில் அப்பாவுக்கு சக்கரை நோய் இருக்கிறது, அம்மாவுக்கு சக்கரை நோய் இருக்கிறது, அத்தை மாமனுக்கு இருக்கிறது என்று தெரிய வந்தால் நமக்கு வர வேண்டாம்னா தொட்டாச்சினிங்கி சூரணத்தை சாப்பிட்டு கொண்டு வந்தால் வராது. தொட்டாச்சினிங்கி சூரணம் கிடைக்கலைன்னா நம்முடைய இனிபன் இருக்கிறது, இனிபன்ல தொட்டாச்சினிங்கி சேர்த்து இருக்கிறோம். அதை ஒரு மாத்திரை அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் நீரிழிவு வருவதை தள்ளி போட்டு விடலாம், தடுத்து விடலாம். தொட்டாச்சினிங்கி மேக நீரை தடுக்கும் என்று சொல்லுகிறார். அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்படி நிறைய மூலிகைகளை கோவை கிழங்கில் இருக்கிற ஒற்றை மூலிகையாக அதனுடைய பலன், சரக்கொன்னுடைய மலர் ஒற்றை மூலிகையாக அதனுடைய பலன், இப்படி நிறைய மூலிகைகளை சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்த, எல்லோருக்கும் கிடைக்கிற, ஆனால் யாரும் அறியாத ஒரு மூலிகையை சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் தெரியும், சக்கரை நோய்க்கு அதை சாப்பிடலான்னு யாருக்கும் தெரியாது.
அது என்ன மூலிகை? மருதாணி. சொல்லுநக கண்களிலே சொல்லுநக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு. சொல்லுநக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு. கொல்லும் அது மேகம் கொம்மை முலை மங்கையர்க்கு. காணும் பெரும் பாடு கட்டழிக்கும் வெட்டை எல்லாம் நானும் மருதாணிக்கு நாடு என்று சொல்லுகிறார். மருதாணிக்கு நாணி போய்விடும் 3 நோய்கள். ஒன்று நீரிழிவு, இன்னொன்று வெள்ளைப்படுதல், இன்னொன்று பெரும்பாடு. இந்த 3ஐயும் ஒற்றை மூலிகையாக அகற்றுகிற ஆற்றல் பெற்றது மருதாணி. மருதாணிக்கு அழவானம்னு ஒரு பேர். செங்கல்பட்டு தமிழ் தென்னார்காடு மாவட்டத்துல எல்லாம் அழவானம் வச்சுக்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அழகு வண்ணம், அது அழவானம் ஆயிடுச்சு. அழகு வண்ணம். அது பாருங்க, கை விரல்களிலே நகத்தோடு சேர்த்து அதை குப்பி போல போட்டு வைத்து இந்த அடுத்தல கழுவி பார்த்தா அவ்வளவு அழகாக கையிலே வண்ணம் இருக்கும். அழகு வண்ணம், அழகு வானம்னு அதுக்கு அப்படி பேர் மாறிடுச்சு. அதுல என்ன மருத்துவ பலன்? சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு. நகைச்சுத்தின்னு சொல்லுவாங்க. நகைக்கண்ணுல ஒரு விண்ணு 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 தரிக்கும், சீழ் பிடித்து கொண்டு. குறிப்பாக மகளிர்கள் அடுப்படியிலே பாத்திரம் கழுவுவதற்கு புழங்குகிற காரணத்தினாலே அங்கு வெகு எளிதிலே இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால பெண்கள் அழவானத்தை வைத்துக் கொள்வது அழகுக்கு மட்டுமல்ல, நோய் தடுப்பதற்காக, கிருமி தாக்கத்தை விரல்களிலே வராமல் மறுப்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மருதாணியை பயன்படுத்தினார். இந்த மருதாணி நகைக்கண்ணில் வைத்து அப்படியே குப்பி போல வைத்து விட்டு அடுத்த நாள் கழுவிட்டா இந்த நகைக்கண்ணில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் போயிடும். சித்தர்கள் எதற்காக சொன்னார்கள்? மருத்துவ பயன்பாட்டோடு அழகை சேர்த்தார்கள். அப்போ எனக்கு தெரியும் ஒருவர், நான் படித்தது கோனூர் என்ற ஒரு கிராமத்திலே, அதுக்கு பின்னாலே ஒருவர் இருந்தார். அது எனக்கு தாத்தா முறையா வேணும். அவருடைய மகன் இந்த நகைக்கண்ணில் நகைச்சுத்தி வந்து வலி தாங்க முடியாமல் கத்தி எடுத்து தன்னுடைய நகைக்கண்ணு அந்த விரலை நறுக்கி கொண்டார். அப்படின்னா எவ்வளவு வலி இருக்கும் நினைச்சு. வலி தாங்க முடியாமல் ஒரு கட்ட விரலையே நறுக்கி விட்டார். கடைசியில் கட்ட விரல் இல்லாமலே அவர் இருந்தார். அவ்வளவு கொடுமையான வலியை தருகிற நகைச்சுத்தி வருகிற நகைச்சுற்று. சொல்லு நகை கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு. கொல்லு மதுமேகம், கொல்லுகின்ற மதுமேகம். யாரு? கொம்மை முலை மங்கையர்க்கு. கொம்மைன்னா இன்னைக்கு நம்ம மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த காலத்துல மண்ணிலே அடுப்பு செய்வார்கள். இந்த மண் அடுப்பு 3 ப்ரொஜெக்ஷனை அது மேலே வச்சிருக்கும். அதுல அது எப்படி இருக்குன்னா கூர்மையாக, அதே நேரத்திலே அது ஒரு மழமழப்பாக சரிந்தார் போல 3 ஒரு அளவிலே இருக்கும். அந்த சமைக்கிற பாத்திரத்தை மேலே வைத்தா அந்த 3 அதிலே படியும். அதுக்கு பேர் கொம்மைன்னு பேர். அவருடைய தரம் எப்படி இருக்கிறதாம்? கொம்மை முலையும் மங்கையர்க்கு. அந்த கொம்மையை போல அழகான மார்பகத்தை பெற்றிருக்கிற மங்கையர்க்கு காணும் பெரும்பாடு. பெரும்பாடு என்பது அதி உதிரப்போக்கு, டிஸ்மெனோரியா, மெனோரீஜியா, இதெல்லாத்தையும் உள்ளடக்கியது பெரும்பாடு. காணும் பெரும்பாடு கட்டழிக்கும் வெட்டை எல்லாம். கட்டு அழிக்கின்ற, அழகை அழிக்கின்ற, உடம்பை இழைக்க வைக்கிற வெட்டை அல்லது வெள்ளைப்படுதல் என்கின்ற லிக்கோரியா, அதி உதிரப்போக்கு என்கின்ற மெனோரீஜியா, அதி உதிர போக்கோடு சேர்ந்த கடுமையான வயிற்று வலி டிஸ்மெனோரியா, அதோட கூட விரல் நகைச்சுற்றிலே, நகைக்கண்ணிலே வருகிற நகைச்சுற்று, முக்கியமாக நீரிழிவு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? மருதாணி ஏதோ வெளியில பூசுறதுக்கு அழகுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். வீட்டுல எல்லாம் அழகான மருதாணி செடி வச்சிருக்கோம். மருதாணி இலையை பறித்து நிழலிலே உலர்த்தி மிக்சியில இட்டு அரைத்து சூரணமாக செய்து வைத்துக் கொள்ளும். அந்த சூரணத்தில் ஒரு தேக்கரண்டி உணவுக்கு முன்னர் வெந்நீரிலே சேர்த்து கலக்கி காலை, மதியம், இரவு அல்லது உணவு எடுத்துக்கொள்ளுகிற போது எத்தனை வேளை உணவு எடுத்தாலும் அத்தனை வேலையும், 2 வேளை தான் சாப்பிட்றீங்க, 2 வேளை எடுத்துக்கோங்க. இந்த மருதாணியை உணவுக்கு முன்னால் சாப்பிட்டு கொண்டே வந்தால், இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்கள் HbA1c எப்படி குறையுது, உங்களுடைய ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் எப்படி குறையுது,
கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோடு இதை கையாண்டால் சர்க்கரை நோயை மருதாணி வச்சுக்கிட்டே விரட்டுள்ளலாம். மருதாணி அவ்வளவு சிறந்த, பயப்படக்கூடாது. மருதாணின்னா என்ன நினைக்கிறார்கள் இவர்கள்? கையில் பூசுறதுக்கு தான், அது வெளி உபயோகம், அக உபயோகத்துக்கு உதவாது. அப்படி ஒரு நினப்பு. அக உபயோகத்திலும் அருமையான மருத்துவ பண்பு உடையது இது என்று சித்தர்கள் கண்டது. நீரிழிவுக்கு மட்டுமன்றி வெள்ளைப்படுதலுக்கும் அதி உதிரப்போக்குக்கும் இந்த மருதாணி நல்ல மருந்தாக இருக்கிறது. என்ன பண்ணணும்? மருதாணியை பச்சையாக அரைத்து எடுத்த அந்த விழுது, அரைத்து எடுத்த குழம்பு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு கலந்து நெல்லிக்காய் அளவு, அதை தயிரில் கலக்கி காலையில் சாப்பிட்டு கொண்டு வந்தால் சில நாட்களிலேயே அதி உதிரப்போக்கு நின்றுவிடும். அதுபோல வெண்ணெயிலே கலந்து அதை சாப்பிட்டு கொண்டு வந்தால் வெள்ளைப்படுதல் சரியாகிவிடும். அனுபானம் மிக முக்கியம். ஆக மருதாணி என்கின்ற ஒற்றை மூலிகை சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மூலிகை. இதை செய்ய முடியாதா? இதை கூடவா செய்ய முடியாது? நம்மளால தோட்டத்தில் இருக்க செடியில பார்த்து செய்ய முடியாதா? ஐயா, நான் ஏற்கனவே சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இதை சாப்பிட்டா லோ சுகர் ஆகிடுமா? ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. ஏற்கனவே சாப்பிட்டுருக்க மருந்தை நிறுத்தாதீங்க. எந்த வேதியியல் மருந்து உள்ளே போனாலும் அதை நம்ம முதல்ல அடிமைப்படுத்திக்கும். நிறுத்தினா உடனே சர்க்கரை சத்து கூடிடும். நம்ம மருதாணி சாப்பிட்டு தான் சர்க்கரை கூடி போச்சுன்னு தவறான முடிவுக்கு வந்து விடுவோம். அதை அழுத்தி அழுத்தி வைத்திருந்த இந்த வேதியியல் மருந்து நின்ன உடனே சர்க்கரை கூடி போச்சு. அதனால இரண்டையும் சேர்த்தே எடுத்துக்கொண்டு கட்டுப்பாட்டுக்கு வர வர கொஞ்சம் கொஞ்சமாக கெமிக்கல் ட்ரக்ஸை அவாய்ட் பண்ணிட்டு மருதாணியிலேயே ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த மருதாணி நம்முடைய இனிபல்ல இருக்கிறது. இனிபல்ல மருதாணியை சேர்த்து செய்வதனால தான், மருதாணியினுடைய பண்பும் அதில் இருப்பதனால தான் அவ்வளவு தைரியமாக நம்மால் பல உண்மைகளை பேச முடிகிறது. தமிழ் கூறும் நல்லுலகம் மருதாணியை பயன்படுத்தி ஒரு ஒற்றை மூலிகையாக நீரிழிவை வென்று வாழட்டும். முடியவில்லை என்பவர்களுக்கு இனிபன் இருக்கிறது, பயன்படுத்தி வாழட்டும். நன்றி, வணக்கம்.